ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக மீல் மேக்கர் வச்சு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிம்பிளியான டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் வந்து செய்வேங்க. கடாய் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கணுங்க. அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இடித்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பழுத்த தக்காளியே ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்குறதுங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்காங்க. மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா வந்து வதக்கும் போது இல்லைன்னா தீஞ்சிருங்க. மீல் மேக்கர் ஒரு அரை மணி நேரம் போல் வந்து ஊற வச்சுருக்கணுங்க. இப்போ அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீல் மேக்கரில் வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சம் வந்து தண்ணியாட்டம் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளறி விட்டுட்டு சாதத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட முட்டை சேர்த்துறனால இந்த டைமில் வந்து முட்டை சேர்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சாதம் சேர்த்துக்கலாங்க. வெறும் மீல் மேக்கராகவே செஞ்சு சாதம் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதத்தை வந்து இது கூட கலந்து விட்டுக்கலாங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மீல் மேக்கர் இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நான் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்க்க மாட்டேங்க. அதனால் சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தலை சேர்த்து நல்லா சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு மீல் மேக்கர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத வேலையில் ஒரு டக்குன்னு சமைக்கணுன்னா கூட மீல் மேக்கர் இருந்தால் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதே டைம் இது கூட கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு